சேலம் ராமகிருஷ்ணா ரோடு பகுதியைச் சேர்ந்தவர் பாரதி. இவர் தந்தை டில்லி ஆறுமுகம். 25 ஆண்டுகளுக்கு முன்பு சேலத்தில் அதிமுக பிரமுகராக வலம் வந்தவர். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் தீவிர ஆதரவாளராக இருந்த ஆறுமுகம் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு உடல்நலக் குறைவால் இறந்து விட்டார். தந்தையை இழந்த பாரதி தாயோடு வசித்து வந்திருக்கிறார். பாரதி பொறியியல் பட்டதாரி என்பதால் சங்கரநகர் பகுதியில் டியூஷன் சென்டர் திறந்திருக்கிறார். அதில் மாணவ மாணவிகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்திருக்கிறார். டியூஷன் சென்டரிலேயே அவர் தங்கிக் கொள்வது வழக்கம். 34 வயதான நிலையில் பாரதிக்கு இன்னும் திருமணமாகவில்லை. இந்த சூழலில் 49 வயதான உதயசரண் என்பவரோடு அவருக்கு பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. உதயசரண் சேலத்தில் உள்ள தனியார் மருத்துவமனை ஒன்றில் மேலாளராக வேலை செய்து வந்திருக்கிறார். அவருக்கு திருமணமாகி மனைவி மற்றும் பிள்ளைகள் உள்ளனர். பாரதிக்கும் உதயசரணுக்கும் இடையே இருந்த பழக்கம் காதலாக மாறியிருக்கிறது. இருவரும் அடிக்கடி வெளியே சென்று வந்திருக்கிறார்கள். அவ்வப்போது உதயசரண் பாரதியோடு டியூஷன் சென்டரிலேயே தங்கியிருக்கிறார். இருவருக்கும் மது மற்றும் சிகரெட் புகைக்கும் பழக்கம் இருந்துள்ளது. சம்பவத்தன்று இரவு சேலம் 5 ரோடு பகுதியில் உள்ள சினிமா தியேட்டருக்கு சென்ற பாரதியும் உதயசரணும் நைட் ஷோ படம் பார்த்துவிட்டு டியூஷன் சென்டருக்கு வந்திருக்கிறார்கள். இருவரும் மது குடித்துவிட்டு சிகரெட் புகைத்ததாக சொல்லப்படுகிறது. அப்போது திடீர் என பாரதி மயங்கி விழவே உதயசரண் ஆம்புலன்ஸ் மூலம் தான் வேலை பார்த்த தனியார் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றதாக தெரிகிறது. பாரதியை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்து விட்டதாக அறிவித்திருக்கிறார்கள். தகவல் அறிந்து மருத்துவமனைக்கு வந்த பாரதியின் உறவினர்கள் என்ன நடந்தது என விசாரித்திருக்கிறார்கள். திடீர் என மயங்கி விழுந்து இறந்து விட்டதாக உதயசரண் கூறியதை அவர்கள் நம்பவில்லை. அத்தோடு பாரதியின் நெஞ்சு மற்றும் கழுத்து பகுதியில் இரத்த காயம் இருந்திருக்கிறது. ஏதோ விபரீதம் நடந்திருப்பதாக உணர்ந்தவர்கள் உடனே காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார்கள். போலீசார் உதயசரணிடம் விசாரித்திருக்கிறார்கள். 6 மாதங்களுக்கு மேலாக இருவரும் காதலித்து வந்த நிலையில் பாரதி உதயசரணை திருமணம் செய்து கொள்ள வற்புறுத்தியிருக்கிறார். ஏற்கனவே மனைவி மற்றும் பிள்ளைகள் இருப்பதால் உதயசரண் பாரதியை திருமணம் செய்து கொள்ள மறுத்திருக்கிறார். இதனால் அடிக்கடி இருவருக்கும் தகராறு ஏற்பட்டு வந்திருக்கிறது. இதே சண்டைதான் சம்பவத்தன்றும் நடந்திருக்கிறது. ஆத்திரமடைந்த உதயசரண் பாரதியை தாக்கியதில் அவர் கீழே விழுந்து இறந்திருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. கொலை வழக்கு பதிவு செய்த போலீசார் உதயசரணை கைது செய்து தொடர் விசாரணை நடத்தி வருகின்றனர். முழுமையான விசாரணைக்கு பிறகே இந்த சம்பவத்தின் பின்னணி தெரிய வரும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.